வந்திருக்கிறவங்களும் எல்லாருக்காகவும் இயேசு கிறிஸ்துவ நாமத்தினாலே உங்கள் வாழ்த்துக்கிறேன். இது நல்ல நாள். இன்றைக்கி என்ன நாள்? மதர்ஸ் டே. ஹல்லேலூயா. வந்திருக்கிற ஒவ்வொரு மதர்ஸையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கட்டும். காட் பிளெஸ் யூ. உங்களை தேவன் உங்களோட இருப்பார். ஹல்லேலூயா. அதே போல் இன்றைக்கி வேதத்தில் இருக்கிற கொஞ்சம் காரியங்கள் நம்ம எடுத்து வாசிக்கலாம். இன்றைக்கி அன்னாளை பற்றி நம்ம வாசிக்கலாம். இன்றைக்கி அன்னாளை பற்றி சாமுவேல் 1 அதிகாரம் நீங்கள் பார்த்தீங்கன்னா 7வது வசனத்தை நான் வாசிக்கிற போகிறேன். யாராவது வாசிங்க. 7வது வசனம். 1 சாமுவேல் 1 அதிகாரம் 7வது வசனம். அவள் கர்த்தருடைய ஆலயத்திற்கும் போகும் சமயத்தில் அவர் வருஷந்தோறும் அந்த பிரகாரமாகி செல்வாள். அவரே மனமடிவாக்குவாள். அப்பொழுது அவள் சாப்பிடாமலே அழுந்து கொண்டு இருந்தாள். ஹல்லேலூயா. நம்மளுக்கு தெரியும் அன்னாளுக்கு என்ன குழந்தைகள் இல்லை அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியும். அப்போ என்ன பண்ணுறேன்னா என் ஆலயத்துக்கு வருஷந்தோறும் அவங்க ஆலயத்துக்கு போகிற வழக்கம். இப்போ கூட நீங்கள் பார்க்கும்போது கிராமத்தில் பார்த்தீங்கன்னா நாங்கள் சின்ன வயசில் வருஷத்துக்கு ஒரு வாட்டி குல தெய்வம் கோயிலுக்கு போகணுன்னு சொல்லி எங்கள் வீடுகளில் என்ன பண்ணுவாங்க, எங்களை கூட்டிகிட்டு போவாங்க. வருஷத்துக்கு ஒரு வாட்டி கூட்டிகிட்டு போய் அங்கே என்ன பண்ண பொங்கல் எல்லாம் வச்சு என்ன பண்ணாங்க, பலியெல்லாம் கொடுத்து இது பண்ணுவாங்க. அதுபோல தான் அப்போது நீங்கள் பழைய ஏற்பாட்டு காலத்தில் கூட நீங்கள் பார்க்கும்போது அந்த மாதிரி வருஷத்தில் ஒரு வாட்டி ஆலயத்துக்கு போவாங்களாம். போகும்போது அவங்க என்ன பண்ணுவாங்களன்னா பலியிட்டு வருவாங்க. அவங்கெல்லாம் இதெல்லாம் பண்ணிட்டு வருவாங்க அப்படின்னு சொல்லி பழைய ஏற்பாட்டு காலத்தில் அப்படி இருந்தது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். ஆனால் அவர் அன்னாளோட கணவர் பேர் அவர் பேர் என்னன்னா எல்கானா. அவருக்கு எல்கானாவுக்கு 2 மனைவிகள் இருந்தார்கள். அவள் ஒருத்தி பேர் அன்னாள், ஒருத்தி பேர் பெனினாள். 2 மனைவிகள். அவளுக்கு நீங்கள் பார்க்கும்போது அன்னாளுக்கு குழந்தைகள் இல்லை, பெனினாளுக்கு குழந்தைகள் இருந்தது. அப்போ குழந்தைகள் இருக்கும்போது அன்னாளை பார்த்து பெனினாள் என்ன பண்ணுவானா கேவலமாக பேசுறது, உனக்கு குழந்தை இல்லை அப்படின்னு சொல்லி கேவலமாக பேசுறது, இந்த மாதிரி காரியங்கள் எல்லாம் என்ன பண்ணிது அவள் அன்னாள் வேதனைப்படுத்தி கொண்டு இருந்தாள் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அப்போது அப்படி இருக்கும்போது அன்னாளுக்கு ஒரே வேதனை. ஆனால் கணவர்கிட்ட சொல்லும்போது அவர் சொல்வார், 10 பிள்ளைங்களிலே பார்க்கலும் நான் என்ன பண்ணேன் உனக்கு முக்கியம் இல்லையா அப்படின்னு சொல்லி கூட அவர் என்ன பண்ணுறாரு சொல்லுவார். ஆனாலும் இவளுக்கு சமாதானம் கிடையாது. அவளுக்கு என்ன இருக்குது, குழந்தை அவளுக்கு இருக்குது. பெண்ணினாளுக்கு அவளு என்ன பரியாசம் பண்ணுறாரே, அவள் நாளைக்கு எனக்கு கேவலமாக பேசுகிறாளே, எனக்கு குழந்தை இல்லையே அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் அவள் என்ன பண்ணான்னா சாப்பிடாம அழுந்து கொண்டே இருப்பாளாவா. அப்படி இருக்கும்போது கோயிலுக்கு வரும்போது இவன் என்ன பண்ணுறான்னா எல்லாரும் சந்தோஷமாக சாமி கும்பிடிக்கொண்டு இருக்கும்போது இவன் என்ன பண்ணா அழுந்த முகத்தோட போய் கோயிலில் என்ன பண்ணாங்களாம் உள்ளரை வந்து ஜபம் பண்ணி கொண்டு அழுந்து கொண்டு இருப்பாளாம். அப்போது ஏலி பார்த்துட்டு என்ன இந்த அம்மா எங்கே வந்து ஜபம் பண்ணி அழுந்து கொண்டிருக்கிறதோ, ஏதாவது குடிச்சிட்டு இருப்பாளோ அப்படின்னு கூட ஏலி என்ன பண்ணுறாருன்னா அவளை பார்த்து சொன்னாரா. அப்போ அவள் சொன்னாளா, இல்லை ஆண்டவரே, நான் அப்படிப்பட்ட ஸ்ரீ அல்ல ஆனால் நான் ஆண்டவர்கிட்ட நான் வேண்டுதல் செய்திருக்கிறேன், அதற்காக நான் வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி இவ சொல்லும்போது சரி அப்படின்னு சொல்லிட்டு தேவன் என்ன பண்ணார், கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கிறார் அப்படின்னு சொல்லி ஏலி அனுப்புனார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அதே நீங்கள் பாருங்க படிங்க. அது 1 சாமுவேல் 2வது அதிகாரம் 1-2 வசனங்கள் படிங்க. 1 சாமுவேல் 2வது அதிகாரம் 1-2 யாராவது படிங்க. அப்பொழுது அன்னாள் ஜெபம் பண்ணி என் இருதயம் கர்த்தருக்குள்ளே களி கூறுகிறது, என் கொம்பு கர்த்தருக்குள் உயர்ந்திருக்கிறது, என் பகைஞரின் மேல் என் வாய் திறந்திருக்கிறது, உம்முடைய இரட்சிப்பினாலே சந்தோஷப்படுகிறேன். கர்த்தரை போல பரிசுத்தமுள்ளவர் இல்லை, வேறு ஒருவரும் இல்லை, உம்மை எல்லாமல் தேவர் இல்லை, எங்கள் தேவனை போல ஒரு கண்மலையும் இல்லை, என் தேவனை போல ஒரு கண்மலையும் இல்லை அப்படின்னு சொல்லி அவன் என்ன பண்றன்னா அவன் ஜபம் பண்ணி கொண்டு இருக்கிறான். என்னன்னு, என் தேவனை போல ஒரு கண்மணி இல்லை, என் தேவன் என் ஜபத்தை கேட்குற தேவன், எனக்கு பதில் கொடுக்குறாரு, நான் விசுவாசிக்கிறேன். என் தேவன் ஆலயத்தில் வந்து நான் கண்ணீர் விடுறது வீணா போகிறது இல்லை, என் தேவன் என் ஜபத்தை கேட்டு எனக்கு பதில் கொடுப்பார் அப்படின்ற விசுவாசத்தோட கண்ணீரோட நான் ஜெபிச்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவருக்குள்ள விசுவாசம் வந்தது. அந்த விசுவாசத்தினால அவள் என்ன பண்ணாரு, திரும்பி போனாள் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். ஹல்லேலூயா. அதே போல் அதே 1 சாமுவேல் 2வது அதிகாரம் 7வது
வசனம் வாசிங்க. 1 சாமுவேல். கர்த்தரின் தரித்திரம் கர்த்தரின் தரித்திரம் அடைய செய்கிறவரும் அடிய கரங்க பாருங்க, கர்த்தர் தரித்திரத்தையும் அடிய செய்கிறவரும் ஐஸ்வர்யம் அடைய பண்ணுகிறவரும் ஐஸ்வர்யமும் அடிய பண்ணுகிறமா இருக்கின்ற அவர் தாழ்ந்த வருகிறவருக்கும் ஆண்டு அவர் தாழ்ந்திருக்கின்றவரும் உயர்ந்தவருமாயிருக்கிறார். உயர்ந்தவருமா இருக்கிறார். அல்லேலூயா. அவர் என்ன பண்றாருன்னா, கர்த்தர் என்ன பண்றாரு, தரித்திரத்தை அடிய செய்கின்றவரும் ஐஸ்வர்யத்தை அடிய பண்ணுகின்றவருமா இருக்கிறார். அல்லேலூயா. ஏன்னா அவர் என்ன பண்றாரு, தரித்திரத்தையும் ஐஸ்வர்யத்தையும் கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். அந்த தரித்திரத்தை நம்மளுக்கு கொடுக்க மாட்டார் தேவன். நம்மளுக்கு தேவனோட பிள்ளைங்களுக்கு என்ன கொடுக்குறாருன்னா ஐஸ்வர்யத்தை கொடுக்குறார். ஏன்னா இஸ்ராவேல் ஜனங்களை ஆசீர்வதிக்கிறதே என்னோட நோக்கம் அப்படின்னு சொல்லி கர்த்தர் சொல்லியிருக்கிறார். அதுபோல் நம்மளை என்ன பண்ண, தேவனோட பிள்ளைங்களான உங்களும் என்னையும் ஆசீர்வதிக்கிறது அவர் கடமை. ஹல்லேலூயா. நம்ம எப்பொழுது கண்ணீரோட கடனோட வேதனையோட வியாதியோட இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க விரும்பவே மாட்டார். அதே போல் தேவன் என்ன பண்ண, நம்மளை ஆசீர்வதிக்கிற தேவனாக அவங்க இருக்கிறார் அப்படின்னு சொல்லி விசுவாசத்தோட என்ன பண்ண, அன்னாள் போய் ஜெபிக்கும் போது அன்னாள் ஜெபத்தை அவர் கேட்டிருக்கிறார், பதில் கொடுத்திருக்கிறார் அப்படின்னு கூட நம்ம பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அதே போல அவரு தாழ்த்துகின்றவர்களை உயர்த்துகின்றவராயிருக்கிறார். என்ன பண்றார், அவரு தாழ்த்துகின்றவர் உயர்த்துகின்றவர் தேவனாக அவர் இருக்கிறார். ஐஸ்வர்யம் அடியும்படி பண்ணுகின்ற தேவனாக அவர் இருக்கிறார். அவர் தாழ்த்துகிறவர்கள் உயர்த்துகிறவர், ஐஸ்வர்யத்தை கொடுக்கிற தேவனாக அவர் இருக்கிறார். அன்னாள் ஜெபத்துக்கு பதில் கொடுப்பார் என்று அவளுக்கு ஒரு விசுவாசம் இருந்தது. அதுபோல அன்பானவர்கள், நம்ம ஜெபத்துக்கு கூட தேவன் பதில் கொடுக்கிறார் என்று விசுவாசிங்க. ஏன்னா என்னென்ன காரியங்களுக்கு தடை இருக்கிறதோ அந்த காரியங்கள்லாம் அன்னாள் எப்படி ஆலயத்துக்கு வந்து கண்ணீரோட ஜெபித்தாலும் அதுபோல நீங்க ஆண்டவர் பாதத்தில் வந்து மனம் கசந்து கண்ணீரோட நீங்க ஜெபிக்கும் போது உங்க ஜெபத்துக்கு தேவன் பதில் கொடுக்கிறார். என் ஜெபத்துக்கு தேவன் பதில் கொடுப்பார். இத்தனை வருஷம் அன்னாள் கர்ப்பத்தை கட்டி வைத்திருக்கிற அந்த தேவன் என் குடும்பத்தில் நடுக்க வேண்டிய காரியங்கள் எல்லாம் நடுக்காதபடி, என் குடும்பத்தில் செய்ய வேண்டிய காரியங்களை செய்யாதபடி தடுத்திருக்கிற அந்த ஆவிகள் எல்லாம் விலகி போகும் அப்படின்னு சொல்லி நீங்க என்ன பண்ணணும், ஜெபிக்கிறவங்களாக நீங்க இருக்கணும். ஹல்லேலூயா. அன்னாள் ஜெபத்தை கேட்ட தேவன் என் ஜெபத்தை கேட்பார் என்று உங்களுக்கு ஒரு விசுவாசம் இருக்கணும். தேவன் கண்டிப்பா கேட்பாரா இல்லையானா கேட்பார் உங்க ஜெபத்தை. ஆனா கஷ்டங்கள் வருது, கண்ணீர் வருது, வேதனை வருது, துக்கம் வருது, பிரச்சனைகள் போராட்டங்கள் வருது, இதெல்லாம் இப்படி இருக்குதே, நான் ஜெபித்து கொண்டே இருக்கிறேனே, வேதத்தை வாசித்துட்டே இருக்கிறேனே, கோயிலுக்கு போய் கொண்டே இருக்கிறேன், காணி கொடுத்து கொண்டே இருக்கிறேன், ஆனாலும் என் ஜெபத்துக்கு என்ன பதில் கொடுக்கலையே, ஆண்டவர் இன்னும் பதில் வரலையே அப்படின்னு சொல்லி நீங்க என்ன பண்ணுங்க, பின்வாங்கி போகக்கூடாது, ஜபத்தை விடக்கூடாது, வேதத்தை விடக்கூடாது, சபைக்கு வரது விடக்கூடாது, தேவன் சொல்லியிருக்கிற காரியங்களை நீங்க என்ன செய்யாம போகக்கூடாது. ஆனா என்ன நடந்தாலும் தேவன பாதத்தில் நீங்க வந்து அன்னாள் எப்படி கண்ணீரோட ஜெபித்தாலும் அதுபோல விண்ணப்பத்தோட கண்ணீரோட மனதுருக்கத்தோட நீங்க ஜெபிக்கும் போது அன்னாள் ஜெபத்தை கேட்டு அன்னாள் கர்ப்பத்தை தொறுக்கிற தேவன் உங்களை என்ன பண்ண, உங்க பிரச்சனைகளும் போராட்டங்களின் தேவன் விடுதலை கொடுக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. ஆமா, நம்ம தேவனால ஆகாத காரியம் ஒன்றும் இல்லை. அதே போல சங்கீதம் 139 1-4 வரை நீங்க படிச்சு பாருங்க. 139 1-4 வரை நீங்க படிங்க. கர்த்தாவே நீர் என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர். என் உட்காருதலையும் என் உட்காருதலையும் என் எழுந்திருக்கிறதையும் நீர் அறிந்திருக்கிறீர். என் நினைவுகளையும் தூரத்திலிருந்து அறிந்திருக்கிறீர். நான் நடந்தாலும் படுத்திருந்தாலும் என்னை சூழ்ந்து இருக்கிறீர். என் வழிகளெல்லாம் உமக்கு தெரியும். என் நாவில் சொல் பிரவாதத்துக்கு முன்னே இதோ கர்த்தாவே இதெல்லாம் நீர் அறிந்திருக்கிறீர். கர்த்தர் என்ன பண்றாரு, நம்மளை அறிந்திருக்கிற தேவன். விசுவாசிக்கிறீங்களா? பாருங்க, கர்த்தாவே நீர் என்னை அறிந்திருக்கிறீர். நாங்கள் உக்காருதலையும் எழுந்திருக்கிறதையும் தேவன் நீர் அறிந்திருக்கிறேன். உங்களுக்கு கஷ்டம், கண்ணீரு, வேதனை, துக்கம் எல்லாம் தேவன் என்ன பண்ணியிருக்கிறான்னு அறிந்திருக்கிறார். நாம் நினைக்கிறோம் தேவனை கை இல்லையா, கால் இல்லையா, ஏன் எனக்கு இவ்வளோ கஷ்டம், ஏன் இவ்வளோ வேதனை அப்படின்னு சொல்லி நாம் நினைக்கிறோம். ஆனால் உங்களுக்கு நம்ம இப்போ பாடணும், ஒரு பாட்டு பாடணும். பொன்னாக என்ன பண்ணணும், பொன்னாக புடமிடுகிறது போல என்னை புடமிட்டு அது நான் சுத்தமானேனே, பொன்னாக விளங்க செய்தீரே. என்ன பண்றார், நம்மள பொன்னையை பொடுமிடுகிறது போல நம்மளை பொடுமிடுகிறார். ஆனாலும் நம்ம சுத்தமாவோம்.
யோபு சொல்றாரு, பொன்னை போல என்ன பண்ணி நீ சோதித்ததுக்கு அப்புறம் என்ன சுத்த மண்ண சுத்தமானேன்றாரு. அதே போல நம்மளுக்கு கஷ்டம் வரும்போது, வேதனை வரும்போது நம்ம என்ன பண்ண சோர்ந்து போகக்கூடாது. இதெல்லாம் தேவனை தெரிந்து கொண்ட பிள்ளைங்களுக்கு சோதனை வரும். ஏன்னா தேவனுக்கு கர்த்தருக்கு தெரியும் உனக்கு என்ன வேணும், எந்த நேரத்துல கொடுக்கணும், என்ன கொடுக்கணும். ஒரு தாய்க்கு தன் பிள்ளைக்கு எந்த நேரத்துல என்ன செய்யணும்னு சொல்லி நினைக்கிறாரோ, அது போல இந்த மாதிரி புடமிடுவார் உங்களை. உயிரோடு இருக்கக்கூடாது, செத்து போகணும், ஏன் இந்த வாழ்க்கை, ஏன் இந்த இது, ஏன் இந்த கஷ்டம், ஏன் இந்த வேதை அப்படின்னு சொல்லலாம் உங்களுக்கு தோணும். பிசாசு கொண்டு வருவான். ஆனாலும் நீங்க என்ன பண்ணக்கூடாது, சோர்ந்து போகக்கூடாது. சொல்லணும், நீங்க என்ன பண்ணக்கூடாது, சோர்ந்து போகக்கூடாது. ஹல்லேலூயா. சொல்லுங்க, இந்த வசனத்தை சொல்லுங்க. என் உட்காருதலையும் என் எழுதியிருக்கிறதிலையும் நீர் அறிந்திருக்கிறீர், என் நினைவுகளை தூரத்தில் இருந்து அறிந்திருக்கிறீர். நான் நடந்தாலும் நான் படுத்தாலும் என்னை சூழ்ந்திருக்கிறீர். என் ஒளிகள் எல்லாம் உமக்கு தெரியும். என் நாவின் சொல் பிரவாதிக்கு முன்னே இதோ கர்த்தாவே அது எல்லாமே அறிந்திருக்கிறீர். ஹல்லேலூயா. நம்ம என்ன பண்ணார், நம்ம தாய் கர்ப்பத்துல இருக்கும் போதே நம்மளை அறிந்து கொண்டார், நம்மளை தெரிந்து கொண்டார், இந்த பூமிக்கு கொண்டு வந்தார், ஒவ்வொரு குடும்பத்தை வைத்தார், ஒவ்வொரு என்ன பண்ண ஒவ்வொரு காரியங்களை கொடுத்தார், ஒவ்வொரு தொழிலை கொடுத்தார். தேவன் என்ன பண்ண நம்மளை ஆசீர்வதித்து கொண்டு இருக்கிறார். ஹல்லேலூயா. ஒவ்வொரு காரியங்களும் நான் நடந்தாலும் படுத்தாலும் என்னை சூழ்ந்து கொண்டு இருக்கிறேன். அவர் என்ன பண்றாரு, நம்மளை ஒவ்வொரு நாளும் அவர் பார்த்து கொண்டு இருக்கிற தேவனா இருக்கிறார். நம்ம மறுக்க மாட்டார். அவர் மறுக்குவாரா? நம்மளை மறுக்கவே மாட்டார். ஹல்லேலூயா. நம்மளை மறுக்காத தேவன் யாருன்னு எல்லாரும் மறுக்கலாம், ஆனா தேவன் நம்மளை மறுக்கவே மாட்டார். அவரு நீ உக்காந்தாலோ படுத்திருந்தாலும் உனக்கு என்னென்ன கஷ்டம், என்ன வேதனை, என்ன துன்பம், எங்கே போற, என்ன செய்ற, ஒவ்வொரு காரியங்களும் ஒரு தேவனை தெரிந்து கொண்டிருக்க, ஆனா புடுமிடி கொண்டிருக்கிறார். எதுக்கு? பொன்னாக உன்னை உருவாக்குறதுக்காக, பொன்னாக உன்னை மாற்றுறதுக்காக, பொன்னாக நீ நிற்கிறதுக்காக. இந்த கஷ்டங்களை வரும்போது, உபத்திரங்களை வரும்போது நீ என்ன பண்ணணும், உங்களை புடுமிடாம இருந்தா, கஷ்டம் தெரியாம இருந்தா நீ என்ன உளுந்து போவேன். அதனால தான் இந்த கஷ்ட காலத்தை, உபத்திர காலங்கள், கொள்ளை நோய்களும் இதெல்லாம் வரும்போது என்ன பண்ணனா உன்னை புடுமிடுகிறார். இப்ப நீ என்ன பண்ணு, ஸ்ட்ராங் ஆயிரு, திடன்னு கொள்ளுங்க. நீ விழுந்து போகக்கூடாது, பயப்பட்டு போகக்கூடாது. யாரோ இப்போ அன்னைக்கு ஒரு காரியம் கேட்டேன், யாரோ சவுண்டு வந்ததுனால ஏதோ உருவாளம் பண்ணிட்டு சவுண்டு வந்ததுனால என்ன ஆச்சு, ஹார்ட் அட்டாக் வந்து போயிட்டாராம். பார்த்தீங்களா? ஆனால் ஆண்டவர் இந்த சவுண்டுக்கே ஒரு ஹார்ட் அட்டாக் வந்து போகுதுன்னு, ஆண்டவரோட சவுண்டு வரும்போது, ஆண்டவரோட வருகை வரும்போது, ஆண்டவரோட எக்கால சத்தம் தொழிக்கும் போது எப்படி இருப்போம் நினச்சி பாருங்க. ஆண்டவரோட எக்கால சத்தம் வரும்போது நீயும் நானும் எப்படி இருப்போம், தைரியமா இருப்போமா, இருக்க மாட்டோமா? அதனால தான் இப்ப இருந்து என்ன பண்றாரு, உங்களை புடுமிடுகிறவராக இருக்கிறார். இப்போ இருந்த கஷ்டம், கண்ணீர், வேதனை, துக்கம், வியாதி எல்லாம் கொண்டு வந்து உங்களை புடுமிடுகிறவராக இருக்கிறார். இதுல நீங்க என்ன பண்ணணும், ஸ்ட்ராங்கா இருக்கிறவங்களாக இருக்கணும். என்ன சத்தம், ஏன்னா கர்த்தர் உங்களோட இருக்கும்போது அது என்னதான் சத்தம் வரட்டும், பூகம்பேவோ வரட்டும், சுனாமியோ வரட்டும், சாப்பாடு இல்லாம போகட்டும், என்ன வரட்டும், எத்த செத்துரு உங்க மேல வந்து இறங்கட்டும், ஆனாலும் என்ன பண்றது, நம்மளுக்கு பயம் இருக்கவே கூடாது. ஹல்லேலூயா. என்ன பலப்படுத்துற கிறிஸ்துவனாலே, என்ன பலப்படுத்துற கிறிஸ்துவனாலே, ஆமா, நம்ம பலப்படுத்துற கிறிஸ்துவனால எல்லாவற்றையும் செய்ய பலனுள்ளவருக்கு உண்டு. அதனால நம்ம என்ன பண்ற, செத்துரு நம்மளை தொட முடியாது. அதனால தேவன் என்ன பண்றாரு, அன்னாளுக்கு ஒரு விசுவாசம் இருந்தது. என்னன்னா, என் தேவன் சந்நிதியில வந்து நான் கண்ணீர் விடும்போது என் ஜெபத்தை கேட்டு எனக்கு என்ன வேதனை தேவன் நீக்குவார் அப்படின்ற ஒரு விசுவாசம் அவளுக்கு இருந்தது. பாருங்க, அதே போல ஏசாயா 49:15 நீங்க பார்க்கும்போது, ஸ்திரீயானவள் தன் கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமலும் தன் பாலகனே மறப்பாளோ, அவள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. அல்லேலூயா. நீங்க பாத்தீங்கன்னா அது 49:15 ஏசாயா. இதுல நீங்க பார்க்கும்போது, ஸ்திரீயானவள் தன் கர்ப்பத்தின் பாலகனே மறந்தாலும் தேவன் என்ன பண்றதில்லை சொல்லுங்க, என்ன தேவனு மறப்பதில்லை. அல்லேலூயா. இந்த உலகத்துல தேவன் என்ன பண்றது இல்ல, இந்த உபத்தை சொல்லணும் நீங்க, இந்த உபத்திரம் வந்தாலும், பஞ்சம் வந்தாலும், கொள்ளை வந்தாலும், சரிங்களா, இது என்ன வந்தாலும், பூகம்பம் வந்தாலும், சுனாமி வந்தாலும், நோய்கள் வந்தாலும், சொல்றீங்களா? சொல்லுங்க ஒரு வாட்டி எல்லாம் பார்க்கலாம். சொல்லுங்க, நீங்க என்ன வந்தாயத்துக்கு வர சொல்லுங்க. பஞ்சம் வந்தாலும், உபத்திரம் வந்தாலும், கொள்ளை நோய்கள் வந்தாலும், என்ன வந்தாலும், வியாதி வந்தாலும், வேதனை வந்தாலும்,
துன்பங்கள் வந்தாலும், பிசாசு கிரியை செய்தாலும், போராட்டங்கள் வந்தாலும், என் கர்த்தரு, நீங்க சொல்லணும், என் கர்த்தர் சொல்லிக்கோங்க, சொல்லு, என் கர்த்தர், இந்த கை வைமா, இந்த கை வை, என் கர்த்தர் ஒரு நாளும் என்னை கைவிட மாட்டார். என் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமா, நீங்க இது விசுவாசத்தோட இந்த வசனம் சொல்லுங்க. பாருங்க, ஸ்ரீயானவள் தன் கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமலோ தன் பாலகனை மறுப்பாளோ? அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை, என் தேவன் என்னை மறுப்பதில்லை. என் தாய் தகப்பனை மறந்தாலோ, என் சொந்த பந்தங்களை மறந்தாலோ, என் கணவர் மறந்தாலோ, என் பிள்ளைகளை மறந்தாலோ, என் தேவன் என்னை மறுப்பதில்லை. ஏனென்றால் என் தேவன் என் தாய் கர்ப்பத்திலவே என்னை உருவாக்கி இருக்கிறார், என்னை தெரிந்து கொண்டிருக்கிறார், என் அழித்தும் இருக்கிறார். அதுக்காக, அவருக்காக என்னை புடமிட்டு ஒரு பொன்னாக மாற்றுகிறவர் என் தேவன். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமா, நம்ம என்ன பண்ண புடமிடுகிற காரணம் என்ன? நம்ம பொன்னாக மாறணும். அதுக்காக தான் நம்ம இனிமே என்ன பண்ணணும்? தைரியத்தோட நம்ம இருக்கணும். அல்லேலூயா. அதே போல இன்னொரு வசனம் 1 சாமுவேல் 1:17 வாசிச்சு பாருங்க. 1 சாமுவேல் 1:17. அதனால் அந்த வாலிபனின் பாவம், அந்த வாலிபனின் பாவம் இல்லம்மா 1:17மா, 2 சாமுவேல் 1:17, 2 சாமுவேல் 1:17, 2 சாமுவேல் 1:17. தாவீது சவுலின் பேரிலும் அவன் குமாரனாகிய யோனத்தானின் பேரிலும் புலம்பல் பாடினான். அது இல்லையா அம்மா? அது இல்லை, சரி, அது விட்டுடுங்க. 1 சாமுவேல் 1:20 வாசிங்க. அன்றைய தினம் மிகவும் கடினமான யுத்தமாகி அன்பேனும் இஸ்ரவேல் மனுஷரும் தாவீதின் சேவகரால் முறியடிக்கப்பட்டார்கள். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஹல்லேலூயா. ஜீவனுள்ள தேவனே ஸ்தோத்திரம். சில நாள் சென்ற பின்பு அன்னாள் கர்ப்பவதியாகி 2:20 பாருமா, தப்பா எழுதியிருக்கிற பொண்ணு. அன்னாளனும் கர்ப்பிணாகி, அது தமிழ்ல வாசியமா? அது தமிழ்ல வாசியமா? எனக்கு 2 சில நாள் சென்ற பின்பு அன்னாள் கர்ப்பவதியாகி குமாரனை பெற்று கர்த்தரிடத்தில் அவனை கேட்டேன் என்று சொல்லி அவனுக்கு சாமுவேல் என்று பெயரிட்டாள். ஹல்லேலூயா. அப்ப பாருங்க, அன்னாள் ஜபத்தை தேவன் கேட்டாரா இல்லையா? தேவன் ஆண்டவர் ஜபத்தை கேட்டார். அன்னாள் கண்ணீருக்கு விடுதலை தேவனை கொடுத்தார். அது போலதான் உங்க ஜபத்துக்கு தேவனை கேட்டு உங்க ஜபத்துக்கு என்ன பண்ணார்? பதில் கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். இத்தனை வருஷம் ஆச்சு, 20 வருஷம் ஆச்சு, 10 வருஷம் ஆச்சு, என் ஜபத்துக்கு பதில் வரல அப்படின்னு சொல்லி நீங்க சோர்ந்து போயிருந்தால் தேவன் என்ன பண்றார்? இன்னைக்கு உங்களுக்கு தேவன் ஒரு தைரியத்தை கொடுத்தார், ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். என்னன்னா, உன் ஜபத்துக்கு நான் பதில் கொடுக்கிறேன், விண்ணப்பத்தை நான் கேட்டேன், உன் கண்ணீரே நான் கண்டேன், உனக்கு நான் என்ன பண்றேன்? சுகத்தை கொடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்றார். ஹல்லேலூயா. அதே போலதான் இன்னொரு வசனத்தை நீங்க பார்க்கும்போது ஆதியாகமம் 41:50 நீங்க பார்க்கும்போது யோசேப்புக்கு கூட அவர் என்ன சொல்றாரு? யோசேப்பு ஜபத்தை ஆண்டவர் கேட்டார் அப்படின்னு சொல்லி அவர் என்ன சொல்றாரு? யோசேப்பு இதுல ஆதியாகமம் 41:51 வாசிங்க. வருஷங்கள் இல்ல, யோசேப்பு தன் வருத்தம் யாவையும் என் தகப்பனுடைய குடும்பம் அனைத்தையும் நான் மறக்கும்படி தேவன் பண்ணினார் என்று சொல்லி மூத்தவனுக்கு மனேசே என்று பெயரிட்டார். 52. நான் சிறுமைப்பட்டிருந்த தேசத்தில் தேவன் என்னை பழுக பண்ணினார் என்று சொல்லி இளையவனுக்கு எப்ராயிம் என்று பெயரிட்டார். ஹல்லேலூயா. ஆமா, தேவன் என்ன பண்ணார்? யோசேப்பு பாருங்க, அந்த சின்ன வயசுலவே யோசேப்புன்னு என்ன பண்றாரு? அவர் பற்றி நம்மளுக்கு தெரியும். அவருக்கு அவ்வளவு கஷ்டங்கள் வரும்போது கூட யோசேப்பு அந்த எகிப்து தேசத்துல ஒரு பிரதான மந்திரியாக இருக்கும்போது கூட அவர் குடும்பம் அனைத்தையுமே நானே மறக்கும்படி செய்த தேவனுக்கு
அறிக்கை பண்ண தேவன் பண்ணினார் என்று சொல்லி அவருக்கு என்ன பண்ண, மூத்த மகனுக்கு மனாஷே என்று பெயரிட்டா, 2 மகனுக்கு என்ன பண்றாரு, எபிரெயும் என்று பெயர் விட்டா. அதே போல அன்னாள் ஜபத்தை தேவனை கேட்டு அன்னாளுக்கு பதில் கொடுத்த தேவன் அதே யோசேப்பு ஜபத்தை கேட்டு தேசோபிக்கு பதில் கொடுத்தார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். ஹல்லேலூயா. அதே போல நம்ம ஜபத்துக்கு கூட இன்னைக்கு நமக்கு பதில் வராம இருக்கலாம், இப்பொழுது வராம இருக்கலாம், ஆனா கண்டிப்பா தேவன் நம்ம ஜபத்துக்கு பதில் கொடுப்பார் அப்படின்னு சொல்லி நம்ம விசுவாசிக்கிறோட விசுவாசத்தோட நம்ம இருக்க வேண்டும். அதே 1 சாமுவேல் 2:26 நீங்க வாசிச்சு பாருங்க. 1 சாமுவேல் 2:26 6 1 சாமுவேல் 2:26 வாசி. சாமுவேல் என்னும் பிள்ளையாண்டானோ சாமியல் என்னும் பிள்ளையாண்டோ பெரியவனாக வளர்ந்து கர்த்தருக்கும் மனுஷனுக்கும் பிரியமாக நடந்து கொண்டான். ஹல்லேலூயா. பாருங்க, அன்னாள் என்ன பண்ணானா, பெனினாள் என்ன பண்ணா, அன்னாள் கேவலமா பேசினா, ஆனா எனக்கு பிள்ளைங்கள் இருக்குது, அவனுக்கு பிள்ளை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வேதனைப்படுத்தினா, துன்பப்படுத்தினா. ஆனாலும் ஆண்டவர் என்ன பண்றாரு, கொஞ்ச நாள் அன்னாள் என்ன பண்ண சோதித்தாரு. அன்னாள் கர்ப்பம் மூடி வைத்திருந்தாரு. ஆனா அன்னாள் ஜெபிக்கும் போது கர்ப்பத்தை துறந்தாரு. ஆனா எப்படிப்பட்ட ஒரு புள்ளை ஆண்டவர் கொடுத்தாரு, எப்படிப்பட்ட ஒரு புள்ளை கொடுத்தாரு, ஒரு தீர்க்கதரிசியை கொடுத்தாரு. யாரு, சாமுவேல். ஹல்லேலூயா. ஒரு தீர்க்கதரிசி கொடுத்தார். அதே போலதான் நமக்கு அர்ஜென்ட்டா நம்ம காரியங்களுக்கெல்லாம் பதில் கிடைக்கல அப்படின்னு சொல்லி நாம புலம்பிக் கொண்டு இருக்கிறோம். ஆனா நீங்க ஜெபிக்க உங்களுக்கு கடைசியில என்ன பண்றாரு, தேவன் உங்க ஜெபத்தை கேட்டு அவர் என்ன பண்றாரு, ஆசீர்வாதமான காரியங்கள் உங்களுக்கு செய்யற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அதே போல அன்னாள் ஜெபத்தை கேட்ட தேவன் உங்க ஜெபத்தை தேவனை கேட்கிறாருன்றதுல சந்தேகம் கிடையாது. அதே போல 1 சாமுவேல் 3:19 வாசிங்க. 1 சாமுவேல் 3:19 நீங்க பாருங்க. சாமுவேல் வளர்ந்தார், கர்த்தர் அவரோட கூட இருந்தார், அவரு எல்லா வார்த்தைகளினாலும் ஒன்றாகிலும் தரையிலே விழுந்து போகவில்லை. ஹல்லேலூயா. பாருங்க, எப்படிப்பட்ட ஒரு குழந்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறாரு பாருங்க. சாமுவேல் வளர்ந்து கர்த்தர் அவரோட கூட இருந்தார். அப்ப இந்த பெண்ணு நாளுக்கு என்ன இருக்கும், அந்நாள் நம்மளுக்கு கேவலமா பேசணும், அந்நாள் குழந்தை இல்லைன்னு சொல்லி நம்ம பரிகாசப்படுத்தணும். ஆனால் இப்ப அந்த அந்நாளுக்கு ஒரு ஆண்டவர் குழந்தை கொடுத்தாரு. அந்த குழந்தை யாரு, ஒரு தீர்க்கதரிசி. ஆனா அந்த குழந்தை கூட என்ன பண்றாரு, அவர் என்ன பண்றாருன்னா, ஒரு நாள் அவர் என்ன பண்றது இல்ல, பேசினார். எதமா படிச்ச நம்ம 19. அவர் என்ன பண்றாரு, சாமுவேல் வளர்ந்து கர்த்தர் அவரோட கூட இருக்கிறார் என்று தம்முடைய எல்லா வார்த்தைகளிலும் ஒன்றாகிலும் தரையிலே விழுந்து போகவில்லை. அப்படிப்பட்ட ஒரு குழந்தை, ஒரு தீர்க்கதரிசி தேவன் என்ன பண்ணார், அன்னாளு கொடுத்திருக்கிறான்னு சொல்லி, அவளை பேர் என்ன, அந்த இன்னொரு பெபேலா பென்னினாள் என்ன பண்ணிருக்கா, வேதனைப்பட்டிருப்பான். இவ்வளவு அதனாலதான் நம்ம என்ன பண்ணணும், ஒருத்தருக்கு பலவீனமா இருக்கும் போதோ விழுந்து போகும்போதோ நம்ம என்ன பண்ணது, யாரையும் கேர்லெஸ்ஸா பேசக்கூடாது, யாரையும் வேதனைப்படுத்தக்கூடாது. ஏன்னா பின்னவன் முந்தவன் பிந்தவனும் முந்தவன் சொல்லி வசனம் இருக்கிறது. அது போல தேவன் யார் எந்த நேரத்தை எப்படி ஆசீர்வதிக்கிறாரோ நம்மளுக்கு தெரியாது. அதனால நம்ம என்ன பண்ண, கீழே விழுந்தவர்கள் நம்மளுக்கு கேவலமா பேசக்கூடாது, யாரும் நம்ம கேவலமா பேசக்கூடாது, ஒருத்தர் யாரும் துன்பப்படுத்தக்கூடாது, ஒருத்தர் வேதனைப்படுத்தக்கூடாது. அப்படி நம்ம இருக்கும் போது கர்த்தர் என்ன ஒரு நாள் நம்மளை அவர் உயர்த்துவார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இப்போ தேவன் நம்ம நல்லா வச்சிருக்கிறாங்க அப்படின்றதுனால யாரும் நமக்கு பரியாசம் பண்ணக்கூடாது, கேவலமா பேசக்கூடாது. அவருக்கு ஒரு நேரம் வச்சிருப்பாரு தேவன், அவரு உயர்த்துவாரு. நம்ம என்ன பண்ண, கீழே போயிடுவோம், அவர் மேலே வந்துடுவாங்க. அல்லேலூயா. அதனால இந்த தேவன் எப்பொழுது தாழ்மையோட பெருமையோட இருக்கிறவங்க நான் என்ன பண்றேன், எதிர்த்து நிற்க, தாழ்மையோட இருக்கிறவன் என்ன பண்றேன், ஆசீர்வதிக்கிறேன் அப்படின்றாரு. அதுபோல நம்ம எப்பொழுதும் யார் எப்படி இருந்தாலும் நம்ம என்ன பண்றது, நம்மளால முடிஞ்ச உதவி செய்யணும். இல்லாம இருந்தாலும் நம்ம சும்மா இருக்கணும். அவர் நம்மளால முடிஞ்ச உதவி செய்துட்டு என்னால முடிஞ்சது இதம்மா நீ போமா அப்படின்னு சொல்லி நம்ம அனுப்பணும். யாரும் கேவலமா நம்ம பேசக்கூடாது. அல்லேலூயா. ஹல்லேலூயா. யாரும் நம்ம பரியாசப்படுத்தக்கூடாது. அதே போல நீங்க இன்னொரு வசனத்தை கூட நீங்க வாசிங்க. அதே சாமுவேல் 3:19 வாசிங்க. வாசிச்சோமா இல்ல? அதே போல 1 சாமுவேல் 2:8 வாசிங்க. 2 சாமுவேல் 1:8. அவர் சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துவார்.
ஆ. அவர்களை பிரபுக்களோட அவர் உட்காரவும் பிரபுகளோட உட்காரவும் செய்து மகிமையுள்ள சிங்காசனத்தை சுதந்தரிக்கவும் மகிமையுள்ள சிங்காசனத்தை சுதந்தரிக்கவும் பண்ணுகிறார். அணுகிறார். பூமியின் அஸ்திபாரங்கள் பூமியின் அஸ்திபாரங்கள் கர்த்தருடையவைகள். கர்த்தருடையவைகளே, அவரே அவர்களின் மேல் அவரே அவர்களை மேல் பூச்சக்கரத்தை வைத்தார். பூச்சக்கரத்தை வைக்கிறார். ஹல்லேலூயா. 7 வாசிங்க. அப்படியே இயேசு 7 வாசிங்க. 7 அப்படியே 7 வாசிங்க. கர்த்தர் தரித்திரம் அடைய செய்கிறவரும் கர்த்தர் அவரு ஐஸ்வர்யம் அடைய பண்ணுகிறவருமாய் இருக்கிறார். அவர் என்ன பண்றாரு? தரித்திரத்தை அடைய அடிய செய்கிறவரும் செய்கிறவரும் ஐஸ்வர்யத்தும் அடிக பண்ணுகிறவருமாய் இருக்கிறார். அவர் தாழ்த்துகிறவரும் ஆ உயர்த்துகிறவருமாய் இருக்கிறார். தாழ்த்துகிறவரும் உயர்த்துகிறவருமாய் இருக்கிறார். அது 8 படிங்க. 8 அவர் சிறியவனை அவர் புழுதியிலிருந்து பாருங்க. அவர் என்ன எடுத்து பண்றாருமா? நீங்க சொல்லணும். சிறியவனை புழுதிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். அவர்களே பிரபுகளோடு உட்காரவும் மிகவும் மகிமையுள்ள சிங்காசனத்தை சுதந்தரிக்கவும் பண்ணுகிறார். பூமியின் அஸ்திபாரங்கள் கர்த்தருடையவைகள். அவரே அவர்கள் மேலே பூச்சக்கரத்தை வைப்பார். அல்லேலூயா. ஆமா. புழுதியில் இருக்கிற நம்மள என்ன பண்றாருன்னா, அவர் எங்கே உயர்த்துவாருன்னா, எங்கே வைத்தவர் சொல்லுங்க? பிரபுக்களோடு உட்கார பண்ணுகிறார். அவர் என்ன பண்றார்? சிங்காசனத்தை சுதந்தரிக்கவும் பண்ணுகிறவராயிருக்கிறார். ஒன்றுக்கு உதவாத நம்மளை தேவன் தெரிந்து கொண்டிருக்கிறார். ஒன்றுக்கு உதவாத நம்மளை தேவன் தெரிந்து கொண்ட. எத்தனோ பேர் இந்த உலகத்துல இருந்தாலும் ஒன்றுக்கு உதவாத நம்மளை தெரிந்து கொண்டு நம்மளை எங்குக்கு உட்கார வைப்பாரு? பிரபுகளோடும் எங்க சிங்காசனத்திலே அவர் உட்கார செய்கிற தேவனாக இருக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? ஆனா இப்போ நான் கஷ்டப்படலாம், வேதனைப்படலாம், கண்ணீர் எடுக்கலாம், வியாதி இருக்கலாம், துக்கம் இருக்கலாம். ஆனாலும் ஆண்டவரோட வருகையில அவர் வரும்போது என்னையோ தேவன் என்ன பண்ணாரு? சிங்காசனத்துல அமர வைப்பார் என்ற விசுவாசத்தை நம்மளுக்கு உண்டா? இருக்கா? இருக்குதா? ஒருத்தர் அல்லேலூயா சொல்றாங்க. அல்லேலூயா. ஆமா. அந்த விசுவாசத்தை நம்மளுக்கு இருக்கணும். இன்னைக்கு நான் கஷ்டப்படலாம், வேதனை இருக்கா, கடனோட இருக்கலாம், வியாதி இருக்கலாம். ஆனாலும் என்ன தேவன் ஒரு நாள் உயர்த்துவார். என்ன அவர் சிங்காசனத்துல உட்கார வைப்பார். நான் அவர் சிங்காசனத்துல உட்காருவேன். அவர் பக்கத்துல நான் உட்காருவேன். அவரோட நான் போஜனம் பண்ணுவேன். அவர் கைப்பிடிச்சு நான் நடப்பேன். அவரோட நான் பேசுவேன். அவங்க முகமுகமாய் நான் பார்ப்பேன். அவர் தொட்டு நான் பார்ப்பேன். அல்லேலூயா. அவர் என்ன பண்றாரு? தொட்டு நம்ம பார்க்கலாமா? அவர் முகத்தை நம்ம பார்க்கலாம். நம்ம கண்ணீர் தொடுக்கிற தேவன். ஆனால் ஒவ்வொரு நாள் நம்ம ஆயுதப்படுத்தி கொண்டிருக்கிற தேவனாக இருக்கிறார். அது என்ன காரியங்கள் நீங்கள் சொல்லுங்க. எல்லாம் எழுப்பி நிற்கலாம். நம்ம என்ன காரியம் இருந்தாலும் சரி, நீங்கள் அவரை பார்த்து சொல்லுங்க. நீங்கள் ஆண்டவரே, எனக்கு கர்த்தாவை குப்பையில் இருந்த என்ன ஆண்டவரே சிங்காசனத்தில் சுதந்தரிக்க பண்ணுகிற தேவனே, பூமி ஆஸ்திபாரங்கள் எல்லாம் கர்த்தருடையவைகளே. ஆண்டவரே, அவர் கர்த்தாவே அவைகளின் மேலே பூச்சக்கரத்தையே வைக்கிறார் அப்படின்னு சொல்லி நாங்கள் பார்க்குறோம். ஆண்டவரே, ஹல்லேலூயா. இப்போ இதில் நம்ம பார்த்த இந்த காரியங்களாம் ஒன்றாவதாக தேவனும் நிகரானவர் இல்லை. என்னம்மா? ஒன்றாவதாக என்ன இல்லை? தேவனுக்கு நிகரானவர் இல்லை. தேவனு எல்லா காரியங்களும் செய்து முடிக்கிற தேவனாக இருக்கிறார். ரெண்டாவதாக நான் பார்க்குறோம், தேவன் நியாயம் உள்ளவராயிருக்கிறார். தேவன் என்ன பண்றாரு? அவர் தேவனை பாதத்தை நம்ம கேட்கும் போது நியாயத்தோட நீதியோட அவர் நமக்கு செய்து முடிக்கிறவராயிருக்கிறார். மூன்றாவதாக நம்ம பார்க்கிறோம், தேவன் சர்வ வல்லமுள்ள தேவன். நீங்க சொல்லணும், தேவன் யாரு? தேவன் யாரு? தேவன் சர்வ வல்லமுள்ள தேவன். இது உலகத்தை உருவாக்குற தேவன், உன்னியனை உருவாக்குன தேவன், நம்ம ஜெபத்தை கேட்கிற தேவன், நமக்கு விடுதலை கொடுக்கிற தேவன். அவர் சர்வ வல்லமுள்ள தேவனாயிருக்கிறார். நாலாவது பார்க்கிறோம், தேவன் நினைத்தருளுவார். அவர் என்ன பண்ணாரு? உங்க ஜெபத்தையும் உங்க குடும்பத்தையும் உங்க பிள்ளைங்களை எல்லாம் என்ன பண்றாரு? நினைத்தருள தேகிறார் தேவனாயிருக்கிறார். அந்நாள் ஜெபத்தை எப்படி நினைத்தார்களாரோ அது போல உன் ஜெபத்தை கூட நினைத்தருள தேவனாக இருக்கிறார். நீங்க விசுவாசிக்கணும். அதே போல அஞ்சாவதாக தேவனும் குப்பையில் இருக்கிற ஜனங்களை உயர்த்துகிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. இப்போ நீங்க ஒண்ணுக்கு உதவாத நானும் அப்படின்னு சொல்லி நீங்க இருக்கலாம். ஆனாலும் ஒரு நாள் உங்களை குப்பையிலிருந்து தூக்கி எடுக்கிற தேவனாக இருக்கிறார். விசுவாசத்தோட நம்ம ஜெபிக்கலாம். கர்த்தாவே, பரலோக பிதாவே, சர்வ வல்லமுள்ள